அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சிறுவன் மர்ம மரணம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தாயை பழி தீர்க்க சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினுடைய விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப புதிய தகவல் என்ன கிடைச்சிருக்கு போலீசாருடைய விசாரணையில? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில நேற்று முன்தினம் சிறுவன் கருப்பசாமி அப்படிங்கிற 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் காணாம போன நிலையில இது சம்பந்தமா தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில வீட்டுக்கு அதை தங்கி அவனோட வீட்டுக்கு பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்கு அதாவது 2 வீடுகள் தள்ளி அந்த பையன் மொட்டை மாடியில சடலமா கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ஒரு கடுப்பாகத்தை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில இந்த வழக்குல எந்த விதமான ஒரு துப்பும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில போலீசார் கடுமையான ஒரு சிரத்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த விவகாரத்தில் துப்பு தொடக்கிய நிலையில இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. இந்நிலையில புதிதாக ஒரு தகவல் போலீசார் தரப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் குடியிருக்கிற அந்த காந்தி நகர் பகுதியை சுற்றியுள்ள பகுதியில சட்டவிரோதமாக மதுவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா போன்ற புழக்கங்கள் அதிக அளவுல இருந்த ஒரு சூழ்நிலையில இது சம்பந்தமா அவங்க அம்மா அதாவது அந்த பையனோட அம்மா கருப்பசாமியோட அம்மா வெளியில தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முறையை தவறிய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொது வெளியில பேசினதாகவும் இதனை கருத்துல கொண்டு அந்த பையனை கொலை செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே இந்த வழக்குல ஒரு பெண் உள்பட 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஜன், பட்டமுத்து, சின்னதுரை, கருத்தபாண்டி ஆகிய 4 ஆண்களும் மகாராஜனோட மனைவி ஆனந்தி ஆகிய மொத்தம் 5 பேரை பிடித்து தற்போது வரை விசாரணை நடத்திட்டு இருக்குது. முதற்கட்டமா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அங்க நடைபெற்று வந்த சட்டவிரோத மது விற்பனையை இவங்க அம்மா எதிர்த்து குரல் கொடுத்ததாகவும், அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி மது விற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க நிலையில அதாவது அவங்கள பழிவாங்கறதுக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்டானா அப்படிங்கறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்ன காரணத்தின் அடிப்படையில அதாவது இந்த காரணத்துக்காகத்தான் அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற ஒரு இறுதி முடிவுக்கு தற்போது வரை போலீசாரால வர முடியல. ஏற்கனவே இங்க ரேஷன் அரிசி கடத்தல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம், திருட்டு மது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு வர நிலையிலையும் தற்போது வரை அந்த மாவட்ட போலீஸ் தரப்புல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. கோவில்பட்டியை பொறுத்த மட்டும் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைஞ்சிருக்குன்னு ஏற்கனவே பொதுமக்கள் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில மது விற்பனையை தட்டி கேட்ட தாயார பழிவாங்கிறதுக்காக அந்த சிறுவனை அந்த கும்பல் கொலை செய்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல தற்போது தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது விசாரணை நடைபெற்றுட்டு வருது. கோபால், நன்றி சிவகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.